எனக்கு ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாஸ் முதல்ல இல்லை ப்ரோ. ஃப்ரம் 2019 டு 2021 வரையும் தான் இந்த ரேப் கேசஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இதெல்லாம் பற்றி டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வெப்சைட்ஸ் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிச்ச எல்லா டேட்டாஸும் இந்த ஆஃப்டர் 2021 22 23 24 வந்து தே ஆர் நோ டேட்டாஸ். நம்மளால எடுக்க முடியல அவுட் சைட்லேருந்து. அப்படி யாராவது எடுக்க முடிஞ்சா நீங்கள் ஷேர் பண்ணலாம். பட் நான் செக் பண்ணி பார்த்ததில் எடுக்க முடியல டேட்டாஸே. And we are talking about reported cases. ரிப்போர்ட்டட் கேசஸ், கேஸ் ஃபைல்டு, how many கேஸ் ஃபைல் லைக் நம்ம ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம், லைக் ஆஃப்லைன்லேயும், போத் ஆர் கம்பைன்டு. how many cases has been registered அந்த டேட்டாஸ் இல்லை. அந்த டேட்டாஸே ஹைடில் இருக்கு. ஹவு கம் பாசிபிள்? லைக் 3 years எப்படி ஒரு டேட்டாஸ் இல்லாமல் இருக்குன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இல்ல டேட்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இந்த கமெண்ட்ஸ்ல நிறைய இதெல்லாம் பார்த்துருந்தா அதான் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்னு போட்டு அதான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடு கேரளால மட்டும்தான் கம்மியா நடக்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க. அதுவும் போட்டது யாருன்னு பார்த்தா டிஎம்கே ஆளுங்க. அதான் லைக்ஸ் ஆச்சரியமா இருக்கு. என்ன மேட்டர் தான், என்ன விஷயம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் தெரியணும்னா எங்கேருந்து எடுப்பீங்க? அந்த டேட்டாஸ் இருந்தால் தான் நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஜேபி அண்ணாமலை has been quoted, rape cases has been increased by 31% in தமிழ்நாடு in 2025. அவர் எப்போ ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா Jan 2ல. ஓகேவா? Jan 2 அப்போ அவர் வந்து இந்த நம்பர்ஸ் சொல்றாரு. 31% has been increasedன்னு சொல்லி சொல்றாரு. பட் அவர் எடுத்த டேட்டால அவர் எங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு? நெக்ஸ்ட், தமிழ்நாடு has seen 55% of increase of numbers of child marriage in the past years. Crime against women and increased by 8.3% according to NCRB 2022 state of crime data. புரியுதா? இந்த 2022. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து லைக் இந்த விஷயம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த விஷயத்த தான் வச்சுதான் இவங்க நம்மள வந்து எக்ஸாம்பிள் நம்மள காமிச்சிட்டு இருக்காங்க. எங்கன்னா யூபியும் பீகாரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல? டேட்டா இல்லாம நீ யூபியும் பீகாரையும் காமிச்சிட்டு நீ நல்லவன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கியா? எப்படி? அதான் இன்னைக்கு எல்லாருமே போட்டிருந்தாங்க. சிம்பிளா வந்து தேர் அஜெண்டா அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் அ வே இஸ் எப்படின்னா, அவங்க வந்து நீங்க வந்து சங்கிங்க கிட்ட வந்துட்டு எப்போவாது கேட்டீங்க இந்த மாதிரி இங்க எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ இங்க இருக்காத பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவான். இதுதான் அவனுங்களோட கால ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நீங்க இங்க பாயசத்தை எடுத்துட்டீங்கன்னா, கேக்குதா நான் பேசுறது? ஓகே ஓகே. அப்படியே நீங்க இங்க இருக்க பாயசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதே இதுதான். என்னன்னா, அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பாலியல் குற்றங்கள் எனக்கு கேட்கல. ஓகே, அவரை இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ண அவனை. அவரு கேட்கல. ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணு. ஹரிஷ் அண்ணா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல சங்கீதா ஜாயின் பண்றாங்களா? நீ வந்தோன்னு சொல்லு, எனக்கு சொல்லு, நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா இந்த ஐடியில வந்து யாரையும் நிறைய பேர் இருக்காது, நம்ம அபிஷியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ வந்தாங்கன்னா எனக்கு நீ டக்குன்னு உனக்கு நோட்டிபிகேஷன் வந்தோன்னு மெசேஜ் வந்தோன்னு சொல்லு. ஏன்னா நான் அவங்க கிட்ட இருந்து பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ அதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இப்ப எப்படி நம்ம வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் போ, எதா இருந்தாலும் பாகிஸ்தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஊபி போயிடு, தமிழ்நாட்டுல இருக்காத, அங்க போனாதான் உனக்கு உண்மை தெரியும். இன்னைக்கு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் லிட்டரலி ஃபேமிலி அபியூஸ் பண்றாங்க தளபதியோட டாட்டரை. அண்டு இவங்க எல்லாரும் மென்னுக்கு கிளாஸ் எடுக்கிற இவ்வளோ பேரு, அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இன்னொரு உமன் மேல எவ்வளோ ஒரு மரியாதை வைக்கணும்ன்றத வந்து தெரியாம இருக்கு பாத்தீங்களா? சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலைமை இவங்களுக்கு. சோ எல்லாத்துக்கும் பேசுற போது, வாய்க்கிலேயே பேசுற போது அடுத்தவங்களுக்கு வந்து இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் எல்லா நியாயமும் பேச தெரியும். ஆனா உன் ஊர்ல நம்ம இருக்கிற ஊர்ல, உன் ஊர்லன்னு இல்ல, இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொந்தம் இல்ல, ஒரு பிரதிநிதியா அந்த ஊர்ல இருக்க எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு இத நம்ம கூட கிடையாது, ஒரு பெண்ணா இருந்து அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூவை அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணா
நீ எல்லாம் காசுக்கு பண்ற, அரசியலுக்கு பண்ற. ஏன் அப்ப எதிர்க்கட்சியா இருந்த போது இவ்வளவு நாள் நீங்க ரைஸ் பண்ணீங்களே இஷ்யூஸ், எவ்வளவு பெரிய இஷ்யூஸ்ல வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு ஏடிஎம்கே இதுல என்ன நம்ம பண்றது அப்படி இப்படின்னு இவ்வளவு கொந்தளிச்சு போர்டு எவ்வளவு இடத்துல இன்னைக்கு இருக்கிற நம்மளோட முதல்வர் வந்து எவ்வளவு இடத்துல வந்து போர்டு பிடிச்சிருப்பாரு. அப்ப அது இருக்கிற போதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியலையா? ஏங்க நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிற போது போராட்டம் எல்லாமே மக்களின் மேம்பாட்டு, தமிழ்நாடு வந்து போராட்டத்துக்கான இது நிலம் போராடிதான் எல்லா இதையுமே வாங்கப்பட்டிருக்கோம் எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஆனா அதுவே நாம வந்து இங்க இருக்கிற நீங்க பண்றது தப்புங்க, ஏங்க எங்களுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு பேசினா அது வந்து உங்களுக்கு ஒரு இதுவா இருக்குல்ல, ஒரு ஒரு குத்துற விஷயமா இருக்குல்ல. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு ரொம்ப தவறான அப்ரோச். அண்ட் இதுதான் நம்ம திருப்பி திருப்பி தளபதி அவர்கள் வந்து பாசிசம் பாயசம்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நீங்க ஒரு ரூலு ஒரு நியாயம்னு பேசுற விஷயம் அது உங்க ஸ்டேட்டுக்கு உங்க ஆட்சிக்குன்னு வரும்போது தப்பா இருக்கு. அதை ஏத்துக்கிற மனநிலையில நீங்க இல்ல. சோ இது எப்படியாப்பட்ட ஒரு 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 விஷயம்னு எனக்கு விவரிக்க முடியல. அது ஐ வில் லீவ் இட் டு த பப்ளிக். ஏன்னா எல்லாருமே பீப்புள் ஆர் வாட்சிங். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இருங்க. வெண்ணிலா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேசிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். வாங்க அக்கா. கேக்குறீங்க? வெண்ணிலா இருக்கீங்களா? கேக்குதா? இப்போ பேசணும்னா நீங்க பேசுங்க. உங்களுக்கு டைம் இருந்தா இப்ப நீங்க பேசுங்க, இல்லாட்டி அப்புறம் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸ்பீக்கர் ஆட் ஆயிட்டீங்க. ஓகே, சரி அவங்க பேசட்டும். அது வரைக்கும் ஓகே 5 மினிட்ஸ்ல பேசுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணிடுவோம். இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து முதல்ல நடந்ததோட பிரதிபலிப்பு என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசிடுவோம் நம்ம. இங்க நீங்க பாக்குற ஆன்லைன்ல இருக்கிற எதிர்க்கட்சியினர், திமுக காரர்கள், அதாவது நம்ம சமூக நீதி காவலர்கள், இவங்களை தவிர நீங்க காமன் பப்ளிக் கிட்ட நேத்து நம்மளோட விசிட் எப்படி ரீச் ஆயிருக்குன்றதை எடுத்து பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் ரியலி எமோஷனலி அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து எல்லாரும் பேட்டிகள்ல அந்த காமன் பப்ளிக் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இது எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் நாங்க ஃபீல் பண்ணாத ஒண்ணு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பேரோ எவ்வளவோ கட்சி தலைவர்கள் எல்லா இடத்துலயும் வந்து நாங்க உங்களுக்காக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க உணர முடியாத ஒரு ஆத்மார்த்த உணர்வு, அத நேத்து அவங்களால உணர முடியுதுன்றத அவங்க எல்லாருமே அதை வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்குமே அது மக்களுக்கு தெரியும். ஒரு அரசியல், ஒரு வாக்கு அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு மனசார நிக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைவன் உண்மையா அவங்களுக்குள்ள இருந்து வந்து அவங்களுக்காக நிக்கிற போதும், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ற போதும், தட் காண்ட் பீட் எனிதிங். அதை வந்து பீட்டே பண்ண முடியாது, அதை வந்து மேட்சும் பண்ண முடியாது. இவங்க எவ்வளவு செட்டு போட்டு என்ன ட்ரெஸ் போட்டு என்ன நாடகம் போட்டாலும் கடைசி வரையிலும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து தே கான் நெவர் மேட்ச். ஸோ நேத்து வந்து ரொம்ப நிறைய நம்ம பேட்டிகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதுவா இருக்கு. பாக்குற போதே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, அவர் உட்கார்ந்து அதை அவ்வளவு உணர்வுபூர்வமா அந்த துவா சொல்றதுல இருந்து எல்லாத்தையும் பின்பற்றுறது வரைக்கும் we are like really glad that we are connected. அதே மாதிரி நேத்து நிறைய பேசிட்டோம். இந்த சினிமா வச்சு இவங்க போட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே மக்களே வந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே வந்து அந்த அடி வந்து மறுத்திருக்காது அகைன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ இன்னைக்கு எந்திரிச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். தளபதி வந்து ஒரு வீடியோ வந்து இது பண்ணாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா நாம போன வாட்டி அந்த 5 பேஜ் அறிக்கை வரும்போதும் நம்ம கமெண்ட்ஸ் கீழே கோர்ட்ல இதுல எதிர்கட்சியில இல்ல உண்மையாவே நம்ம மேல அக்கறை இருக்காங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இது ஒரு வீடியோவா பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் ரீச் ஆகும், இது பெட்டரா இதாகும் அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹவ் ஆல்சோ வாட்ச்ட் ஆல் திஸ் அண்ட் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி இன்னைக்கு சரிவர அதை தளபதி வந்து ஒரு வீடியோவா கொடுத்திருக்காரு. உண்மையிலுமே அதோட இம்பாக்ட் வந்து அது என்னைக்குமே அப்படிதான். எனக்கு சில விஷயங்கள் வந்து ஆஃப்லைன்ல தளபதி அவர்கள் வெளிப்படுத்துற போது அது என்னால அதை வந்து ஒரு சினிமா தன்மையாவோ இல்ல அவர் ஏதோ ஒன்னு நடிக்கிற அந்த மாதிரி என்னைக்குமே ஒரு பார்க்க தோணாது. அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் மீ, ஒரு காமனராகவும் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, யதார்த்த உணர்வு, அந்த ஒரு கனெக்ட்,
அதெல்லாம் தான் ஐ திங்க் இட் செட்ஸ் இட் அப்பார்ட். ஸோ நம்ம வந்து சினிமா அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். சினிமால எதை சினிமாத்தனமா காமிக்கிறாங்க, அதுல எதை எடுத்துக்கணும். பெண்களை பத்தின எல்லா விஷயத்திலயும் அம்மா, தங்கச்சி எல்லார பத்தியும் உயர்வாவும் ஒரு நிறைய படங்கள்ல காமிச்சிருக்கிறாரு. அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எதை வந்து பாசிட்டிவா நெகட்டிவா பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு பகுத்தறிவு தெளிந்த கூட்டம் தான் நம்ம. ஸோ அதுக்கு நம்மளுக்கு அதுல வந்து யாரும் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அவங்க போய் படிச்சுக்கிட்டோம் திருப்பி. பகுத்தறிவுனா என்ன, எது கரெக்ட், எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாதுன்னு. ஸோ நம்ம அந்த சினிமா விஷயத்த தள்ளி வச்சிருவோம். அண்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அது நம்ம பார்க்கிற போதும் அதுல வர எல்லா பெண்கள் தங்கைகள் எல்லாருமே அவங்க அதுக்கு முன்னாடி வந்து திரையில மட்டும்தான் அவரை பார்த்திருப்பாங்க. அவரும் அவங்கள நேரா பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி அந்த ஒரு கனெக்ட் அவங்க வந்து அவங்க என்னமோ ரொம்ப நாளா அவரு இவங்க வீட்டுல அண்ணனா இருந்த மாதிரியும் இவங்க இருந்த மாதிரியும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இதை யாருக்குமே வந்து டேக் ஓகே கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வர விஷயம் கிடையாது. அப்படி பல பேரு நீங்க ஸ்டேஜா கூட்டம் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டி நான் அண்ணன், நான் அப்பா, நான் அம்மான்னு நீங்க கத்துனாலும் மக்கள் யார உண்மையா நேசிக்கிறாங்களோ, மக்கள் யாருக்கு உண்மையா கனெக்ட் ஆறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க உண்மையான அண்ணனா பார்ப்பாங்களே தவிர மத்தது எல்லாமே ஒரு ட்ரால் மெட்டீரியலா மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து சில இந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்கிறானுங்க, அதை எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரான், கட் பண்ணி கையெடுக்க சொன்னாங்க, மரியாதை கொடுங்கன்னு. அவன் புத்தி எல்லாம் பாத்தீங்களா? அப்படியே வந்து தெளிவா சொல்லு, அதோட கான்டெக்ட் சொல்லு குமரா. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சொல்லு சொல்லு. இல்ல கான்டெக்ட் என்னன்னா வந்து அண்ணா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து அவார்டு கொடுத்திருப்பாரு. அப்ப என்னன்னா ஒரு குழந்தை வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். அப்ப வந்து அவர் கையை போட்டு போட்டோ எடுக்கும்போது அந்த குழந்தை வந்து கையை புடிச்சுக்கிட்டு வந்து போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து கையை பிடிக்கிறது அப்படி தூக்கும் போது எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணுது, இவ மேல கை போட்டது பிடிக்கலன்னு வந்து ஒரு நரேட்டிவ். இல்ல அசிங்கமா இல்லையான்னு கேக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு இததான் அவங்க கட்சியில சொல்லி கொடுத்தாங்களா? இதான் அவங்க தலைவர் சொல்லி கொடுத்தாரா? ஆமா ஆமா, இதுதான் 60 வருஷமா இல்ல இல்ல 60 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷமா இல்ல. இது எப்படின்னா வந்து இதேதான் வந்து 1980லயா 89 ஜெயலலிதாக்கு இதேதான் 60 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. காமராஜர் காலத்துல இருந்து இதைதான்டா பண்ணிட்டு இருக்காங்க. காமராஜர் காலத்துல இருந்து இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா போய் உக்காடுறாங்க, அவங்கள போய் வந்து அபியூஸ் பண்றீங்க, ஹராஸ் பண்றீங்க. உங்க கட்சியே அபியூசர் ஹராஸ்மெண்ட் கட்சி தானே. ரொம்ப பெருமையா இருக்கு பீஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல குமரா, இல்ல அத ஒரே நிமிஷம். இதுல இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கட்சியிலையும் பாத்தீங்கன்னா சில பெண்கள், அவங்க பெண்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா மத்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசும்போது அதை ரசிச்சிட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆபாசமா, அதாவது பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க அந்த இவங்க என்ன சொல்றது ஐடி விங்கா இருக்கு, இன்னொன்னு அந்த கட்சி சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க ஆபாசமா பேசுறத ரசிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதை முட்டு கொடுத்தனும் பாத்தீங்கன்னா மத்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து இன்னும் ஒரு அசிங்கத்திலே அசிங்கம், கேவலத்திலையும் கேவலம். எப்படின்னா இந்த ஈசிஆர்ல வந்து திமுக காரன் வந்து கொடி கட்டிக்கிட்டு போய் ஒரு பொண்ணை வந்து இது பண்ணா வந்து துரத்திக்கிட்டு போனா வந்து திமுக காரால அதிமுக அதுக்கு வந்து ட்வீட் போடுவாங்க, நைட்டு 2 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு ஈசிஆர்ல என்ன வேலைன்னு. இது இவனுக்கு புத்தி எல்லாம் பேர் அங்க இருக்க இதெல்லாம் கூட இருக்கு. இல்ல குமரா, அதை விட நேத்து ஒரு கேவலம் பண்ணானு இல்ல. அதாவது இத்தனை நாளா சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை கட்டிட்டு நேத்து நோன்பு திறக்க வந்த முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை வந்துட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்ட்டு ஒரு நியூஸை போட்டு அதை 1 ஹவர்ல டெலீட் பண்றான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். அப்போ ஓட்டுக்காக நீ என்னென்ன பண்ணுவேன்? இத்தனை நாள் உன்னை நம்பி இருந்த இஸ்லாமியர்களை நீ வந்துட்டு இந்த மாதிரி நோன்பு திறக்கும் போது வந்துட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னு போடுறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? யார அசிங்கப்படுத்துறதுக்காக நீ வந்து என்ன பண்ற? இது ஓட்டை தாண்டி இது வந்து ஒரு வக்கர புத்திங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இல்ல இத நான் கேக்குறேன். இது வந்து நார்த் இந்தியா உத்தரப்பிரதேஷ்ல வந்து பிஜேபி பண்றதுக்கும் தமிழ்நாட்டுல நீ பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல வெறுப்பு அரசியல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுல ஊன்றி போயிடுச்சுன்னா, அவதூறு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கேவலமா, அதாவது இந்த அளவுக்குடா நீங்க டீப்பா கேவலமா இறங்குறீங்கன்றாங்க. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அங்க வந்து கோடி மீடியானா நீ வந்து கேடி மீடியாவா இருக்கிற இங்க வச்சுக்கிட்டு.
வேற என்ன சாரி, பண்றீங்க? டாடி மீடியா கேடி மீடியான்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். டாடி மீடியா. நீ ஒண்ணு சொன்ன, அதை மட்டும் நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா, அந்த இது ஈசிஆர்ல அந்த கார்ல திருத்திட்டு போனாங்கல்ல, அது வந்து ஒரு 2 நாள் கழிச்சுதான் போலீஸ் தரப்புல இருந்தும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கே காரங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. ஆனா அது வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க யாரு டிஎம்கே ஐடிவிங்கா இருக்கட்டும், அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் ஐடி ஓகேவா, அந்த பொண்ணு என் நைட்ல அங்க போச்சு, அது அந்த பொண்ணு மேலதானே தப்பு, புரியுதா? அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுக்கு முட்டு கொடுக்குற வேலை, இன்னும் அந்த பொண்ணுங்களை வந்து தப்பு சொல்ற வேலை, அது வந்து பாத்தீங்கன்னா ஹராஸ் பண்ற வேலை, இதேதான் பாத்தீங்கன்னா இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இது அதெல்லாம் ஒரு எங்க 2 வந்து நாள் எங்க இருந்து அந்த புத்தி ஆரம்பிச்சதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிச்சது. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை வந்து முட்டு குத்தானுங்க இது நியூஸ் சேனல்ல உட்காந்துட்டு அந்த கைஸ் பொண்ணு மேல தப்பு கைஸ் இருக்கு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சீக்வன்ஸ்ல வந்துருவோம். அப்படியே நம்ம கொஞ்சம் டாபிக் ஆமா ஜம்ப் பண்ண டைலூட் வேணாம், ஆகுது, அது டைலூட் திருப்பி ஆகுது. பேசுவோம், ஒன்றும் ஆமா பிரச்சனை ஆமா. இல்லை. அதாவது இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன்ல நடந்துச்சு இல்லையா, அந்த ஒரு இதுவும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரூவாவும் ரொம்ப இதுவாகவும் இருந்துச்சு. ஸோ அதுலயே நம்ம ப்ரோ பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்கன்னா ஹரிஸ் ப்ரோ என்னன்னா ஒரே அது நிமிஷம். ப்ரோ இவங்க வெண்ணிலா மேம் கேள்வி கொடுக்குறாங்க, அவங்க மட்டும் ஓகே ஓகே சொல்லுங்க. பேசுங்க. ஹரிஷ் ப்ரோ, ஹலோ. இரு புகழ், இரு ஒரு செகண்ட் இரு, சொல்லு புகழ், ஒரு செகண்ட் இருங்கம்மா, ஓகே ஒரு செகண்ட் இருங்க வெண்ணிலா, ஒரு ஓகே, செகண்ட். அவங்க சங்கீதா வந்திருக்காங்க பாருங்க, அவங்களே அப்படியே ஆட் பண்ணுங்க. ஓகே ரெக்வஸ்ட், ஓகே நீங்க பேசுங்க வெண்ணிலா பேசுங்க, நான் ஆட் பண்றேன் அவங்க. உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அவங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பா இருக்கிற ஆண்களுக்கு வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ உமன் சேஃப்டி பத்தி இப்போ ஏன் தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் சேஃப்டி இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்ன வந்துட்டு நம்மளோட சேஃப்டி வந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல இருந்த பெண் கல்வியோ, அப்புறம் வந்துட்டு சொத்துல வந்து பங்கு தருது. இது வந்து அங்க வீட்லயே வந்து நம்மளுக்கு வந்து அங்க சம வாய்ப்பு கிடைக்கும் போது பெண்களுக்கு வந்து அங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் வந்துட்டு திருமணம் ஆகி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்காகவும், அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு, இது மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதனாலதான் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் பாதையில போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் இல்ல, இது வரைக்கும் எந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்ல, இதுக்கான நிறைய சட்டங்கள் இருந்தது, சப்போர்ட் இருக்கு, நம்ம நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். பட் இப்போ அந்த அப்ப இருந்தது வந்து இப்ப இருக்கான்னு கேட்டா இப்ப கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து அது வந்து மாறிட்டு இருக்கு, அதாவது பேக்வேர்ட்ல போயிருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கோ ஒரு காலேஜ் போறதுக்கோ வந்து, ஏன்னா அங்கேயும் ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு போறதுக்குமே காலேஜ் போறதுக்குமே இப்ப இருக்கிறவங்க வந்து பயப்படுறாங்க. அதனாலதான் வந்து தளபதி வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து இது வந்து அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு ஏன் நம்ம கவர்மெண்ட்டை வந்து சொல்றோம்னா, இது அவங்கதான் வந்து இதை வந்து தடுக்க முடியும். நம்ம வந்து சொல்லலாம், பட் தடுக்க முடியாது. அது தடுக்கணும்னா அவங்க 2 விஷயம் இது கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணி வந்து அதை தடுக்க முடியும். ஒண்ணு வந்து சிறுவர்களோ இல்ல இளைஞர்களோ அவங்க தவறு செய்யறதுக்கு முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருட்கள். இது வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லயும் கிடைக்குது, காலேஜும் கிடைக்கும் போது இது அதிகமாக புழக்கத்துல இருக்கிறது வந்து தடுக்கிறது யாரோட கடமைனா கண்டிப்பா அது கவர்மெண்டோட கடமை. இதனாலதான் வந்து இளைஞர்களோ இந்த சிறுவர்களோ வந்து தவறான வழிகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்க. அதே மாதிரி வந்துட்டு மது கடைகள், இது வந்துட்டு படிப்படியா இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வரும்போது படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இன்னும் வந்து அதிகமாயிட்டேதான் இருக்கு. அண்ட் வந்து மெயின் பிளேசஸ்ல ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல இது மாதிரி இருக்கும்போது ஆண்கள் வந்துட்டு அதை போயிட்டு வந்து ஈஸியா கிடைக்கிறதால அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இதை என்ன பண்ணலாம், படிப்படியா குறைச்சிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சாங்கன்னா இந்த வந்து அந்த கொடுமைகள், இந்த பாலியல் கொடுமைகள், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாகும். பட் இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான இனிஷியேட் வந்து எடுக்கிறது கிடையாது. இந்த போதைப் பொருட்கள் அந்த நடமாட்டம் வந்து அதுவும் தடுக்கிறது கிடையாது. இந்த மதுபானங்களுக்கு வந்து இதுவும் பண்றது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை வந்து யார் இனிஷியேட் பண்ணனா கண்டிப்பா கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். நம்ம வந்து சொல்லலாம், பட் இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கவர்மெண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வந்து விக்டிம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் நின்று அவங்களுடைய வந்து ஒரு பெண் வந்து தைரியமா வந்து ஒருத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அவங்க அந்த முகவரியும் அவங்களோட இதுவுமே வந்து அவங்க வெளியில கொண்டு வராம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுத்து அவங்களுக்கு உடனடியான நடவடிக்கை. இங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துடுறாங்க. சோ அப்ப நாளைக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம ஃபேமிலியோட இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. இதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக இல்லாத அரசாங்கத்துக்காகவும் அதிகாரத்துக்காக தான் செயல்படுறாங்க. அதே மாதிரி யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட். எந்த கட்சி தவறு செய்யறது வந்து மனிதர் தான், அது எந்த கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ எந்த நம்ம கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை பண்ணணும். நம்ம கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி மறைச்சி அது வந்து இவங்க எதிர்கட்சி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த கேஸ் வந்து திசை திருப்புற வேலை பண்ணக்கூடாது.
இதை வந்து அந்த நேர்மையான ஒருத்தவங்க அவங்க ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யாரு தப்பு செஞ்சாலும் ஒரு மனிதாபி அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும். அது கட்சி அடிப்படையில அவங்களை வந்து இது பண்றதோ பாதுகாக்கிறதோ அதை செய்யவே கூடாது. சோ விக்டிமை வந்து அவங்க பாதுகாத்து யாரு தண்டனை பண்றாங்களோ அதை உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துட்டா அப்ப நாளைக்கு வந்து தவறு செய்யறவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே இதெல்லாம் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா பீரியட்ல இது மாதிரி நடந்தது. நிறைய வந்து அவங்க காவல்துறை பெண்களுக்கு நிறைய காவல்துறை உடனே அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இனிஷியேட் பண்ணாங்க. சோ இங்கேயும் நம்ம என்ன சொல்றோம், தவறு செய்யறாங்களா விக்டிம் கிட்ட அவங்களை பாதுகாப்பு எந்த அந்த அவங்களோட இருந்த பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டு யாரு அந்த இது இருந்தாலும் எந்த அரசியல் சாயமும் இல்லாம அவங்களுக்கு உடனுக்குடனே தண்டனை வாங்கிட்டு இதுவும் அரசாங்கம் தான் செய்யணும். இதை வந்து நம்ம போய் ஆஸ் அ பேரண்டா போயிட்டு இதுக்காக போயிட்டு அவங்க போய் முறையிடப்படும். அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளே அங்க தவறு செய்யும் போது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கலெக்டர் வந்து ஒரு 3 வயது குழந்தைய வந்து ஈஸியா வந்து அந்த குழந்தை மேல பழி சொல்ற போது அதெல்லாம் வந்து எந்த ஒரு பெற்றோராலையும் தாங்கிக்க முடியாது. இதனாலதான் இப்ப தளபதி வந்து ஏன் வந்து இதை இனிஷியேட் பண்றாருன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் தான் வந்து இதை சரி செய்யணும். இதை வந்து சரி செஞ்சு இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க, அப்புறம் காலேஜுக்கு போறது இது வந்து பேக்வேர்ட்ல போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து ஒரு முக்கியமா நம்ம அணுக வேண்டியது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் என்ன நடந்ததுன்றது வந்து ஏன்னா எதிர்கட்சியா யாரும் அவ்வளவு செயல்படல. எவ்வளவு நடந்ததுன்றது நம்மளுக்கு பிரச்சனைகள் தெரியல. பட் நம்ம தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் இது நிறைய பிரச்சனைகள் வாரம் டெய்லியும் 3 நாள் அப்படின்னு வரும்போது இதை சீரியஸா எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பெண்கள் வந்து அவ்வளவு பேரும் சேர்ந்து அவங்களா தன்னார்வத்தோட வந்து அங்க வந்து களத்துல இருந்து போராடினாங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் வந்து இது வந்து குறையணும். ஏன்னா அது வந்து வீட்டுல அந்த பெண்கள் வந்து சேஃபா இருந்தாதான் அங்க இருக்கிற ஆண்களும் குடும்பமும் வந்து சேஃபா இருப்பாங்க. இதுக்குதான் வந்து இனிஷியேட் பண்ணி வந்து சொன்னாரு இது வந்து அரசியல் அப்படின்னு சொன்னா அது அரசியல் சாயம். இவங்களும் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அதேதான் பண்ணாங்க. அப்போ இருக்க அதிமுக வந்து சொல்லி அதை சொல்லி குறை சொல்லி இது மாதிரி போராடி அப்படிதான் பண்ண முடியும். யாரு வந்து ஆட்சி செய்யறாங்களோ அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது தான் எதிர்கட்சியோட ஒரு இது. சும்மா வந்து அமைதியா பார்த்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது கிடையாது. இப்போ வந்து நம்ம அதை செய்யும் பொழுது வந்து எதிர்கட்சியா யாரும் செயற்படலன்னா தளபதி வந்து ஒரு எதிர்கட்சியா இருந்து அதை செயற்படுறா. அதுக்கு வந்து சினிமால நடிச்சதையும் வேற பொய்யான வந்து இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து நம்புறதுக்கு இங்க யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு தளபதி வந்து யாருக்கு இப்ப தெரியாது, 20 வருஷம் 30 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு வந்து அவர் தங்கைக்கு அப்புறம் அவர் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளவு வந்து முன்னுரிமை கொடுக்கிறாரு, அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு, அவங்க வீட்டுல அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருந்தேன்னா ஒரு 3-4 பேர் கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ். அது இப்போ கிடையாது, 20 வருஷம் 30 வருஷமா அவரை பார்த்துட்டு இருப்போம். சோ நீங்க அந்த கட்டுற அந்த பொய்யான அந்த பிம்பம் வந்து கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க, அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும். ஏன்னா இப்போ வந்து அவர் திடீர்னு வந்து அவர் மக்கள் தொண்டு செஞ்சோ இல்ல பெண்களுக்கு வந்து இது பண்ணியோ அவர் இது பண்ணல. அவர் காலங்காலமா வந்து அது இருக்கிறாரு. அது ஃபேன்ஸா வந்து எங்களுக்கு தெரியும். மேபி நீங்க பார்க்க வந்து தவற விட்டு இருக்கலாம். பட் இப்போ வந்து தெரியும். பட் இப்போ வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் வெளிப்படையா அதை வந்து சொல்லி அவர் செய்யறாரு. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ அந்த அதிகாரம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு எதிர்கட்சியா இருந்து அந்த கடமைகளை செய்து அந்த ஆளும் அரசுல வந்து என்னென்ன பிரச்சனைகளோ அதை செய்ய வேண்டியது அவர் கடமை. அமைதியா இருக்கிறதுக்கு வந்து அவர் அரசியலே வந்து ஆரம்பிச்சிருக்கவே தேவை கிடையாது. அவர் சினிமா நடிச்சுட்டே போயிருக்கலாம். சோ சும்மா அவதூறு பரப்பிட்டு இருக்கிறத வந்து யாருமே மக்களும் நம்ப மாட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த தளபதி மேல வந்து பயங்கர ஒரு மக்களுக்கான நம்பிக்கை வருது. இப்போ என்னுடைய ஏரியால கூட நான் இன்னைக்கு போஸ்ட் போட்டிருந்தேன், நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சோ இந்த இடத்துலயுமே இப்போ ஒரு மகளிர் தின வாழ்த்துக்கள் நிறைய போஸ்டர் வந்து தளபதியோட போஸ்டர்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து மக்கள் கிட்ட வந்து அவர்கிட்ட போகுது. ஸோ நிறைய இப்போ மீட்டிங்ஸ் இதை அட்டன் பண்ணது. அப்புறம் நேத்து நடந்தது வந்து அவர் வந்து 50 வருஷம் கட்சியோ இல்ல 75 வருஷம் கட்சிகள் இருந்தும் வந்து அவர் ஒவ்வொரு செயலுமே வந்து வித்தியாசமாக செய்யறாரு. அது வந்து அவர் மக்களுக்காக செய்யறாரு. அது பேசு பொருளா இருக்கு. அதுவே பெரிய விஷயம். எதையுமே ரிப்பீட் பண்ணாம இப்ப இவரை பார்த்து வந்து புதுசா ஒரு வருஷம் ஆரம்பிச்ச கட்சியை பார்த்து புதுசா வந்து அவர் பண்றதை பார்த்து நிறைய இது பண்றாங்க. நேத்து ஒரு அந்த மீட்டிங்ல வந்து இஸ்லாமியர் இதுல வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்க நோன்புக்கு வந்து மரியாதை கொடுத்து எந்த ஒரு அந்த அரசியல் அடையாளம் இல்லாம அங்க போயிட்டு வந்து அவர் வந்து செஞ்சது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பா அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. சோ எப்பயுமே வந்து இந்த சிறுபான்மை ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அதுல போயிட்டு வந்து தளபதி வந்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது இவங்களால தாங்கிக்க முடியல. எப்படிடா இது வந்து பிஜேபிக்கோ வேற எதுக்குமே போகாது. ஏன்னா அதிமுக மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இது போறதுனாலதான் அவங்க வந்து நேத்துல இருந்து வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியோ தவறான இதுகளும் வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. பட் மக்கள் வந்து அவரோட தளபதியோட செயல்லையும் அவருடைய இனி வரும் காலங்களையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு யார் வந்து நல்லது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு
அவர் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ வந்து இது வந்து பெண்களுக்கான சேஃப்டி, அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே வந்து இன்னைக்கு தேவை. இது தேவை. இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷமாச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போராட்டத்துல அவங்க வந்து திருத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தளபதி வந்தாருன்னா இன்னும் நிறைய செய்வாரு, பெண்களுக்காக நிறைய செய்வாரு, நிறைய பண்ணுவாங்க. அவருக்கு ஆட்சியில சரி அவங்களை பங்கு கொடுத்து நிறைய முன்னேற்றம் பாதையில அனுப்புவாருன்னு சொல்லிட்டு இது நிறைய விஷயங்கள் அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. உங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டிவிகே உமன் விங், நீங்களும் பேசுங்க. பேசுறது கேட்கல. பக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே சரி. மேம் நீங்க பேசுறது கேட்கல. நீங்க பேசுறது அன்மியூட் மட்டும் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா கேட்கல. நீங்க வேணா திருப்பி உங்க மைக் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வேணா திருப்பி வாங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்றேன். நான் திருப்பி ஸ்பீக்கர். ஓகே ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதான் நம்ம அந்த ஸ்டூடெண்ட் இதுலயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வா பார்த்தோம்னா, அந்த லெட்டர் தலைவர் அவர்கள் கைப்பட எழுதின அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்போ அவர் எழுதின லெட்டர், கைப்பட எழுதின லெட்டர், அதுல வந்து ஒரு அட்ரஸ் பண்ற போதே அன்பு தங்கைகளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழல் எப்படி இருக்கு, அதோட ஓவரால் கான்டெக்ட் வந்து நம்ம வந்து நிக்கிறோம், உங்க கூட நான் நிப்பேன் அப்படின்றதுதான் அவர் வந்து அந்த ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்திருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்ம அன்னைக்கும் பேசியிருக்கோம், இதை இன்னொரு வாட்டி நான் ஹைலைட் பண்ணிடுறேன். அன்னைக்கும் அந்த ஒரு லெட்டர்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல எந்த இடத்துலயுமே வந்துட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசீவிங் கமெண்ட்ஸோ இல்ல அன்ப்ரூவன் கமெண்ட்ஸோ இல்ல இதை இந்த கட்சி பண்ணிட்டாங்க அந்த கட்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினர் எதிர்கட்சியினரும் கையில் எடுத்தது வந்து ஒரு எஃப்ஐஆர் வெளியானதும், அந்த எஃப்ஐஆர்ல வெளியானதே வந்து சட்டப்பூர்வமா இல்ல, அதிகாரப்பூர்வமா இல்ல, தப்பா ஆச்சு. அது வெளியான அப்புறமும் அதுல இருந்து தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாத பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஒரு அரசியலை கையில எடுத்தாங்க. இவங்க யாரு, இல்ல இதுல குறிப்பிட்டிருக்கு இது எப்படி எப்படின்னு. ஆனா தலைவர் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு கடிதத்துல பாத்தீங்கன்னா, அது வந்து டிசம்பர் 30 வந்துச்சு 2024. ஸோ அந்த கடிதத்துல ஒரு இடத்துல கூட டிசீவிங்காவோ இல்ல இது வந்து இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு ஒரு ஒரு டிசீவிங்கா எங்கேயுமே சொல்லாம, அதுல முழுக்க முழுக்க மக்களுக்கு ஒரு தலைவனா ஒரு உறுதி அளிக்க வேண்டியது. அதாவது நம்ம எப்பவுமே திருப்பி திருப்பி நம்ம நிறைய விஷயத்திலயும் சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு முதல்வரையும் நிறைய விஷயத்துல வந்து தலைவர்கள் வந்து அத சிஏஏ விஷயத்திலேயே வந்துட்டு அவர் வந்து அடிகோட்டு காட்டியிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு லீடரா ஒரு ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மா யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் த ட்ரஸ்ட் இன் த பீப்புள். அதை வந்து நான் நிக்கிறேன் உங்க கூட, நீங்க எல்லாம் பண்ணுங்க, நீங்க சமூக நீதி கட்சி எல்லாமே இருந்தாலும் சிறுபான்மையர்களுக்கு அன்னைக்கு நீங்க ஒரு அறிக்கை விட்டு நான் உங்க கூட நிக்கிறேன், உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து பெரிய பூஸ்டா இருக்கும் பீப்புளுக்கு, பவர்ல இருக்க பீப்புள் பண்ற போது. அத வந்து செய்ய தவறிய இந்த தருணத்துல அன்னைக்கு வரைக்கும் சிஎம் அவர்கள் வாயே திறக்கல இந்த விஷயத்துல. நாங்க வந்து செயல்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது முன்னெடுக்கிறோம்னு சொன்னாரே தவிர, அந்த இடத்துல இருந்து ஒரு தலைவனா, உண்மையான மக்கள் தலைவனா நின்னு உங்களுக்காக நான் நிப்பேன், கடைசி வரைக்கும் போராடுவேன்ற அந்த தைரியத்தை மக்களிடையே உருவாக்குனது தளபதி. அதுவும் அதை கைப்பட எழுதி அவர் வந்து அதை ஒரு சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. அது பிரிண்டடா வந்திருந்தா கூட அன்னைக்கு யாருமே எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அது தன் கைப்பட எழுதி அதோட ஒரு பெரிய நீட்சியா நம்மளோட கழக தோழர்கள் எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாரும் அதை முன்னெடுத்து எல்லார்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு அரசியல் போக்கோ ஒரு இதுவோ இருக்கவே முடியாது, நிகழ்வோ இருக்கவே முடியாது. ஆனால் அன்னைக்கு இந்த அரசு சமூக நீதி பெண்ணுரிமை காக்கக்கூடிய இந்த அரசு வந்து அந்த பண்ண நம்ம கழக பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, பொதுச் செயலாளரே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், அடுத்த அந்த இடத்துக்கு யார் வந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நியூஸ் வந்து வந்தோன்னா உடனே அப்படியே எல்லாத்தையும் பேக் ட்ராக் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணி ஒரு இது பண்ணாங்க.
மத்தவங்க எல்லாம் வந்துட்டு வேற விதமா போராடி வேற ஒரு டிசீவிங்க மக்களை வந்து ஒரு பதட்ட நிலை ஏற்படுத்துறதுக்காக பண்ணாங்க பல பாலிடிக்ஸ். தலைவர் அதை அன்னைக்கு கையிலேயே எடுக்கல. சோ இவ்வளோ இது இருந்தும் பெண்ணுரிமை, சமூக நீதி, நீதி என்ன வேணா நீங்க பேசுங்க. ஆனா ஒரு பேசிக் மொரால் இருக்கணும்ல உங்களுக்கு. இவ்வளவு பெரிய கட்சின்னு பேசிக்கிறீங்க, இவ்வளவு பெரிய தலைவர்கள் அன்னைக்கு எடுத்தாங்க, முன்னெடுத்தாங்க, போராட்டம் எவ்வளவோ பேசுறீங்க. ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு 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 நேர்மையாக செய்ய போகக்கூடிய அரசியலை கூட உங்களால தாங்கிக்க முடியாது. என்னைக்குமே அதுதான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நீங்க வந்து உங்களை மக்கள் பாராட்டுற போதும், நல்ல விஷயங்கள் நடக்கிற போதும் நீங்க சமூக நீதியை காப்பாத்துறது சமூக நீதி கிடையாது. இந்த மாதிரி உங்க மேல ஒரு கட்சி நேர்மையா விமர்சனம் வச்சாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை முதல்ல உங்களுக்கு வேணும். அந்த ஒரு பேசிக் டாலரன்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது. சோ அப்படி இருக்கும் போது இதுவும் வந்து நம்ம எதுக்குன்னா எடுத்தோன்னா பாசிசம் பாயசம்னே உங்களுக்கு ரத்த கொதிப்புன்னு அந்த அது அதிகமாயிடுது. பட் அதுக்கு பின்னாடி இவங்க செய்யக்கூடிய ஒரு ரொம்ப தப்பான விஷயங்கள், அடக்குமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு முன்னாடி திருப்பி டிவிகே உமன் விங் நீங்க இப்ப திருப்பி ட்ரை பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேச ட்ரை பண்ணுங்க. வேற யாருக்காவது கேக்குதா? ஓகே, வேற யாருக்கும்? ஓகே, நீங்க வந்து லிசனர் போயிட்டு வாங்க. உங்களை திருப்பி நான் ரிமூவ் பண்றேன். போயிட்டு கொஞ்சம் மைக்க வந்து செக் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஃபுல்லா நீங்க ட்விட்டர் கட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க திருப்பி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தோழர்கள் வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா. அன்னைக்கு வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் அடைச்சு வச்சது. அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வாசல்ல வந்து அவங்க இது பண்ணி போராட்டம் பண்ணி அவங்களும் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனாங்க. ஆனா அவங்கள தங்க வச்ச அந்த ஃபெசிலிட்டி ஃபேன் காத்துல வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காரு பாத்தீங்களா. அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வசதிலாம் இதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இங்க நம்ம தோழர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கல்யாண மண்டபத்துல வந்து மூச்சு காத்துக்கும் போறதுக்கு இடம் இல்லாத அது வந்து ரொம்ப அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த பசங்களை ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயம் உறுத்துறது. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இது வந்து இப்படிதான் இருக்கும், புரியுதுங்களா. ஏன்னா அவங்க வந்து கட்சி ரீதியா இப்போ அதிமுகவோ இல்ல வந்து தேமுதிகவோ இல்ல மற்ற கட்சி வந்து போராடுறாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து கட்சிக்காரங்களோ இல்ல ஆள் கூட்டு வந்து போராடுவாங்க. ஆனா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ன்றதுனால அது வந்து அவங்க வந்து பயமுறுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை, அந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அதான் இதை அட்ரஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ, ஓகே. சோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனா அதுலயும் வந்து துளி கூட அந்த ஒரு ஒரு பதட்டம் இல்லாம சொல்லு அலெக்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப இவர் சொன்னார்ல, இது உண்மைதான். ஆனா இன்னொன்னு, இப்ப எல்லா ஆட்சி காலத்திலயும் வந்துட்டு தப்பு நடக்கதான் செய்யும். ஏன் இப்ப டிவிக்கவே 26ல வந்துட்டு சிஎம் ஆனாலும் சரி, இதான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கே போறது இல்ல. ஆனா என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதுதான் மேட்ரு. இப்போ போலீஸ்லாம் வந்துட்டு ஏடிஎம்கே பீரியட் அப்ப எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கான்றதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஃபர்ஸ்ட் இது போலீஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப நடக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த மாதிரி இது. இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு பொண்ணு நடுராத்திரி வெளில போகுதுன்னா அது எல்லாம் வந்துட்டு தான், இது வந்துட்டு நீ போகாதன்னு அந்த பொண்ணை தான் திட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் இது அப்படிதான் திட்டுது. முதல்ல இங்க இருக்கிற சுச்சுவேஷனை மாத்தணும். இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே சொன்னாங்களே, அந்த பொண்ணு நடுராத்திரி வந்து அவன் நடுராத்திரி போட்டா எங்க வேணா போட்டோம், இவன் கை வச்சது இவன். இன்னொன்னு, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஆளுங்கட்சியோட தலையீடு இருந்தது. ஈசிஆர்ல கார்ல தான் அது என்ன பிளாக் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா அந்த பிளாகை கூட மறைக்கிற அளவுக்கு ஏடிஎம்கே பஞ்சுன்னு நான் கார்ல வந்துட்டு பேட்டி கொடுக்குறானுங்க. எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும் ப்ரோ. தான் இதுல வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் வந்து பிங்க் கலர் லாட்டை விட்டுட்டு அனைத்து தாய்மார்களும் அனைத்து தங்கைகளும் வந்துட்டு என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, கூட மாணவ மாணவிகள் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, யாரோ கூப்பிடுறாங்க. அதான் இதெல்லாம் வந்துட்டு இல்ல எப்படி பேசுறாங்க கூட புரிய மாட்டேங்குது. இப்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப இல்ல ஜெயலலிதா ஆட்சியில வந்துட்டு எதுவுமே பர்ஃபெக்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எடுக்கிற டெசிஷன்லாம் அங்க வந்துட்டு விமன்ஸுக்கு எல்லாம் அங்க சேஃப்டி இருந்துச்சு. உண்மையில ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. அங்கேயே தப்பு நடக்கும், அங்கேயே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும். இங்க ஆக்ஷன் எல்லாம் கிடையாது. அதை ஹைட் பண்ணி விட்டுறாங்க. இல்ல அந்த பொண்ணு மேல தப்ப சொல்லிடுறானுங்க. அதான் இல்ல எதிர்கட்சி பண்ணிச்சுன்னு சொல்லிடுறாங்க.
அதான் இரிட்டேட் ஆகுறது இதுல. என்னைக்குமே அதான். இப்ப நம்மளாச்சு வந்தாலும் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது இது. ஆனா இல்ல நம்ம இல்ல அலெக்ஸ், ஒரு வித்தியாசம் இருக்கு. அதான் இதுல நடக்காதுங்கிறது வந்து இப்போ இவங்க பண்றாங்க தெரியுமா, ஒரு அரசியல். அவனோட எது பர்சனல் நடந்தாலும் பழைய இல்ல எது நடந்தாலும் அந்த பழிய மக்கள் மேலேயே திருப்பி போடுறது, அந்த ஒரு போக்கு இருக்கு தெரியுமா. இது பாசிசத்தோட நெக்ஸ்ட் லெவல். அதாவது ஆமா ஆமா ஒரு விக்டிம், அந்த விக்டிம நீ திருப்பி பிளேம் பண்ற, நீதான் காரணம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே ரூட் தான். ஒண்ணு மக்களையே பிளேம் பண்றது தப்புக்கு, இன்னொன்னு மேல கை காமிச்சிடுறது, எல்லாம் அவன் தான் காரணம், எல்லாம் அவன் காரணம்னா அதுக்கு இப்ப யோசிச்சு பாரு, உன்னால எதுவுமே செய்ய முடியாட்டி அப்ப நம்ம எதுக்கு ஆட்சியில இருக்கணும்? நம்ம பொய் ஆமா வாக்குறுதி அதுதான் கொடுப்பீங்க, நீட்டு கொண்டு வரேன்னு கொடுப்பீங்க, எல்லாமே பொய் வாக்குறுதி, பொய் விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் அப்படின்னு மத்தவங்களை கை காமிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் வந்து போட்டோல போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு உங்களை பத்தின விமர்சனம் வந்தா அவனுக்கு உடனே ஒரு பெயிண்ட் அடிக்க வேண்டியது. இப்போ டைரக்டர் பா ரஞ்சித் ஏதாவது விமர்சனம் வச்சுட்டா அவன் சங்கி அப்படிங்க வேண்டியது. அவர் எவ்வளவு பேசியிருப்பாரு, எவ்வளவு டிஎம்கேக்காக பண்ணிருப்பாரு, எல்லாத்துக்குமே இதே ஒரு சாயம் பூசிடுவாங்க. இப்போ சின்ன விஷயம், நம்ம நிவாஸ் ப்ரோ உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பேசணும்லாம் ஸ்பீக்கர். ஐயோ ஒரு செகண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டிவிகே உமன் நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுக்கு. கேக்குதான்னு பாப்போம் வாய்ஸ். கேக்குது கேக்குது கொஞ்சம் சவுண்டா பேசு. ஓகேங்க. இப்போ டாபிக் வந்து உமன் சேஃப்டி பத்தி. நம்ம உமன் எம்பவர்மெண்ட் மற்ற டாபிக்ல எதுவும் பேச போறதில்ல. உமன் சேஃப்டின்றது வந்து ஒரு உமனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இது வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு ப்ளேம் பண்ண விரும்பல. ஜென்ரலாக வந்து உமன் சேஃப்டி ஏன் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னென்னா வந்து நம்மளோட சொசைட்டியே வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்துருப்போம். அம்மாவோட ரோல் என்ன, அப்பாவோட ரோல் என்னன்னு பார்த்துருப்போம். அப்பானா கொஞ்சம் கம்பீரமாக பிளேட்லேயே கை கழுவுறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அது வந்து அதே மாதிரியே வந்து மேல் சைல்டை ஒரு மாதிரி வளர்த்துறது, ஃபீமேல் சைல்டை ஒரு மாதிரி வளர்த்துறது. ஸோ மேலுக்கு வந்து அந்த இடத்துலையே வந்து அந்த குழந்தையாக தான் இருக்கும். பட் அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி, நீ வந்து யூ ஆர் பெட்டர் தென் ஹர் அப்படின்ற மாதிரி அம்மாவோட பேரண்டிங்காக அப்படி தான் இருக்கும் நம்ம அம்மா காலத்தில். ஸோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இது அதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சோஷியல் லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிராமணிசம், அதுக்கப்புறமேட்டு வந்து சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 லேயரில் உமன் வந்து எந்த கேட்டகரியிலையுமே இல்லை. உமன்ஸ் ஆர் நாட் ஈவன் கன்சிடர் அஸ் சூத்ராஸ் அப்படின்றத வந்து அந்த பிராமணிக்கல் ஹையரார்க்கியில் அவங்க சொல்ல வருது. அந்த வர்ணாசிரம் படி வந்து உமன் வந்து அந்த 4 கேட்டகரியிலுமே இல்லை. உமனை வந்து ஒரு அடிமை அப்படின்ற ஒரு லேயரில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த நம்ம இவ்வளோ வருஷமாக அது வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது, நம்ம கல்ச்சரில் ரொம்ப அது வேறு ஊன்றி இருந்ததுனால அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வரோம். ஸோ நாளைக்கே வந்து அண்ணாவோட ஆட்சியே வந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யும். பட் அதோட இன்டென்சிட்டி இப்போ தொடர்ந்து இவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது இல்லை, அந்தளவுக்கு இல்லாத மாதிரி நம்ம ஆக்ஷன் பிளான் எப்படி பண்ணணும்னா, ஒன்று வந்து இந்த குடி போதை அதனால் வர்றது, இன்னொன்று வந்து ஒரு மேலுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வீட்டிலேருந்து, அதாவது சின்ன வயசுலேருந்து பேரண்டிங்கில் இருக்கலாம், எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அந்த வந்து நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை விட பெட்டராக இப்போ அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணாலோ, இல்லை அவங்கள விட இவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாலோ, இவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருதுன்னா அதை வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேர்னிங் ப்ராசஸில் அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். அவங்களோட கம்யூனிட்டி சுற்றி இருக்கிறவங்க வந்து அதை சொல்லணும். அப்படி இல்லையா அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. எப்படின்னா வந்து ஒரு சொசைட்டியில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எதனால் நடக்குது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணணும், எங்கேருந்து சரி பண்ணணும், ரூட்ஸ்லேருந்து தான் சரி பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் வந்து இப்போது என் பையனுக்கு ஒரு 3.25 வயசு ஆகுது.
எனக்கு வந்து குட் டச், பேட் டச் சொல்லவே எனக்கு சொல்லி தரவே பயமா இருக்கு. ஏன்னா வந்து, இவ்வளோ சின்ன வயசுல அவங்களுக்கு சொசைட்டிய பத்தி ஒரு பயமுறுத்தி வைக்கணுமா? அப்படின்லாம் தோணுது. ஸோ, எனக்கு அத எப்படி அவங்களுக்கு சொல்லி தரணுன்ற டெக்னிக் எனக்கு தெரியாது. பட் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன்ஸு, சைக்காட்ரிஸ்ட்க்கு, சைல்ட் கேர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு அவங்களுக்குலாம் வந்து எத, எப்ப, எப்படி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். நான் ஃபோன் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுட்டுருக்கேன். இப்போ வரிசையா நான் எவ்வளோ போஸ்ட்கோ நடந்திருக்கு. பயமா இருக்கு. ஒரு 3 ஹார்ஸ் தான் அவன் ப்ளே ஸ்கூல் தான் போறான். அதுக்கே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு. அ டோர் ஸ்டெப்லேயே ட்ராப் பண்ணிட்டு, டோர் ஸ்டெப்லேயே பிக்கப் பண்ணிட்டு தான் வரேன். பட் இருந்தாலும் அது ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து மெயினா நம்ம வந்து நான் வந்து நல்லா பார்த்துப்பேன். வுமன்ஸ எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு அண்ணா சொன்னாலுமே, பட் வந்து அது நிகழ்காலத்தில வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும். அது உடனே நடக்காது. அதுக்கு வந்து தண்டனைய நாங்க அதிகப்படுத்திட்டோம் அப்படின்றனால குற்றமும் குறையல. இப்ப அவங்க வந்து சட்ட மசோதாலாம் வந்து நிறைவேற்றுனாங்க திமுகல. அதுக்கு அப்புறம் இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கே ஒழிய கம்மி ஆகவே கிடையாது. ஸோ சட்ட மசோதா வந்து பாசிட்டிவா போய் முடியல. அதேமாரி பிங்க் ஆட்டோலாம் விட்டா அவங்க எதுக்கு அது பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. கடுப்பு தான் ஆகுது அந்த பிங்க் ஆட்டோலாம் அவங்க சொன்னது. ஸோ அதனாலலாம் ஒண்ணும் சேஞ்சஸ் நடந்துராது. சேஞ்சஸ்ன்றது வந்து ஃபேமிலியில இருக்கணும், ஸ்கூல்ல இருக்கணும், ஒரு ஆஃபீஸ் என்விரான்மென்ட்ல வந்து ஒரு வுமன் கிட்ட எப்படி மென் நடந்துக்கணும், மென்ட்ட எப்படி வுமன் நடந்துக்கணும், வுமன பத்தின எஜுகேஷன், அவங்களோட ஹைஜீனு, அவங்களோட ஹார்மோன்ஸு, அவங்களோட அதாவது பயாலஜிக்கலி மென் அண்ட் வுமன் ஆர் நாட் ஈக்குவல். தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் பெர்சன்ஸ். ஆனா சோஷியலா அவங்களுக்கு 2 பேருக்கும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கணுன்றது தான் லா. ஸோ அத முதல்ல நம்ம வந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். ஸோ இதெல்லாம் புரிய வச்சா தான் கொஞ்சம் திங்ஸ் மாறும். இல்லாட்டி வந்து உடனேலாம் வந்து கண்டிப்பா மாறவே மாறாது. நாளைக்கு அண்ணா வந்தாலுமே வந்து மாறத்துக்கு வந்து டைம் கிடைக்கும். மேபி இந்த எஸ்ஓஎஸ் அதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு அலர்ட் பண்றதுக்காக ஒரு யூஸ் ஆகலாம். பட் அந்த மாரி ஒரு எண்ணமே ஒரு மனுஷங்க கிட்ட வராம இருக்கணும்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இத தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாரி சிம்பிளா சொல்லியிருக்கேன். இல்ல. கண்டிப்பா அத நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் தான். கண்டிப்பா இதுக்கான அரசியல முன்னெடுக்கிறபோது, தளபதியும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஒரு தேவதூதனோ வந்து அப்படி காப்பாத்துறது அந்த மாரி கிடையாது. கண்டிப்பா இதுக்கான கண்ட்ரோல்ஸ் இன் பிளேஸ் தான் ரொம்ப அவசியம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா, திருடனா பாற்று திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆஸ் அ கவர்மெண்டா எனிஒன் எல்ஸ் கேன் டெல். பட் ஆஸ் அ கவர்மெண்டா அத சொல்லாம அவங்க வந்து தே ஹேவ் டு புட் த ரெகுலேஷன், அதை ரெகுலேட் பண்ணணும் ப்ராப்பரா. அதுக்கு எங்க எங்க கவுன்சிலிங் வைக்கணும், இல்ல எப்படி ஒரு வந்து கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் ப்ரோ முடிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸையும் கவுன்சிலிங்ஸ்ல எங்க வைக்கணும், அதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ்லாம் எங்க பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை சொல்றதுதான்.